ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் மேடம். இந்த பட்ஜெட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ண பட்ஜெட்ல நான் சொல்றேன், மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட்டை வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கு இந்த பட்ஜெட்ல. எல்லாம் வந்து தமிழ்நாடு இல்ல நான் ஓவராலாவே சொல்றேன். நீங்க 1,24,000 கோடியோ அல்லது 28,000 கோடியோ சென்ற ஆண்டு கல்விக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இந்த ஒதுக்கீடு செய்த தொகையிலேயே 10,000 கோடி கம்மியா தான் செலவாயிருக்குன்னு நான் சொல்ல, அரசாங்கம் தான் சொல்லுது. இப்ப நீங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்துட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப நீங்க ஆசிரியர்களை போடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. இந்த ஆசிரியர்களை போடக்கூடிய ஆசிரியர்களுக்காக நீங்க ஏதோ சம்பளம் ஏதோ கொடுக்கறதுக்கு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது எடுத்துக்குதா, பொறுப்பு எடுத்துக்குதா? அப்போ அதை வந்து கல்வி பொதுப்பட்டியல இருக்குன்னு தள்ளி விட்டுருவீங்க. கரெக்ட் தானே? அதாவது இருக்கிற பணம் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பணம் தான் இல்லையா? அங்க கொடுக்குற பணம் நீங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது இந்த பணம் அவங்க கொடுத்தாங்களா, இந்த இப்ப கிண்டர் கார்டனுக்கு அவங்க கொடுக்குறாங்களா, இவங்க கொடுக்குறாங்களா கிடையாது. இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்க மாட்டோம்னு சொல்றது ஹிந்தி, அதை வந்து ஹிந்தி திணிப்புன்னு சொல்றாங்க. அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஹிந்தி திருப்பி தான் இது தமிழ்நாட்டில் இந்த பருப்பு வேகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் அது வேகாது. அது வந்து அரசியல்ல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் எல்லாம் போர்டெல்லாம் போய் அழிக்கிறோங்கிறது நிறைய மீடியா. அது அந்த காலத்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உத்தியெல்லாம் இப்ப கொண்டு வந்தா எங்க ஒன்னும் செல்லுபடியாகும்.